வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னா, நான் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன், ஆரி நீடில் அண்ட் கட்ரு, இவ்வளோ தான் வச்சு இப்போ வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். எப்போதும் போல் ஆரிக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து 2 எடுத்துக்கணும். ஓகேவா, நான் இப்போ சில்க் த்ரெட் வந்து 2 எடுத்துக்கிட்டு எப்போதும் போல் நாட் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா, இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அந்த லைனில் எப்போதும் போல் நூலை மேலே இழுத்துக்கிட்டேன். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான். ஆனால் டபுள் பட்டன் ஹோலுக்கு வந்து நம்ம வந்து 2 கோடு போட்டுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் போட்டுறத பின்னாடி குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்படி போட்டுக்கிட்டால் இதுக்கு பேர் லாக். அவுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆகுறாது. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த கோட்டில் இப்போ வந்து நான் ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை டர்ன் பண்ணிவிட்டு கீழே இழுத்துட்டேன். ஓகேவா, இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு லாக் செயின் போட்டுறணும். ஓகே, இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா இன்னொரு வாட்டி செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ மேலே இந்த கோட்டில் வந்து குத்தணும். குத்திட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே கீழே இழுத்துறணும். கீழே இழுத்துட்டு இங்கே குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுறணும். ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த சைடு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ மேலே இருக்க கோட்டில் வந்து குத்திட்டேன். குத்தி நூலை வெளியில் இழுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே கீழே இறக்கிடுறேன். ஓகேவா, அங்கே மேலே எந்த ஒரு ஸ்டிச்சுமே போடலை, எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு குட்டி லாக் போடுறேன். கிளியராக இருக்கா? இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மேலே அந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் வந்து ஃபஸ்ட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை வெளியில் இழுக்கிறேன். இழுத்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே கீழே இழுத்துடுறேன். ஓகேவா, இழுத்துட்டு இப்போ இங்கே குட்டியாக லாக் செயின் போடுறேன். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு வாட்டி செய்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போட்டிருக்க அந்த கோட்டில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியில் இழுத்து கீழே அப்படியே இழுத்துடுறேன். இழுத்து லாக் போடுறேன். ஓகேவா, இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து எப்படி இருக்குன்னா, வீல் ஸ்டிச்சு போடுவோம்ல அதே மாதிரியும் இருக்கும். இதை வச்சு தான் வந்து வீல் ஸ்டிச்சும் போடுறோம். நான் எப்படி சர்க்கிளில் போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். ஓகேவா, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, மேலே இருக்க கோட்டில் வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு கீழே அப்படியே இழுத்து விட்டுட்டு குட்டியாக லாக் செயின் போடுறேன். ஏன் லாக் செயின் போடுறேன்னா, அது போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா வளைஞ்சு வரும். அதுக்கு தான் அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஒரு லாக் செயின் போட்டுடுறோம். ஓகேவா, இப்போ செயின் ஸ்டிச் போட்டாச்சு. மேலே குத்திட்டு மறுபடியும் கீழே இழுத்து குட்டியாக ஒரு லாக் செயின் போடுறேன். ஓகே, இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதிலே தான் அடுத்தது ஃபில்லிங் ஸ்டிச்லாம் வரும். இது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபில்லிங் போடையில் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த 4 கிளாஸஸையும் பாருங்கள். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ்க்கு வாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் ஃபில்லிங் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. நூல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு செகண்ட் ஸ்டிச்சுக்கு தான் அருவும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் போட என்ன ஆகும்னா நூல் வந்து அருவாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சு, கிளியராக இருக்கா இல்லையான்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ நான் இதே மாதிரி சர்க்கிளில் எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளேயே இன்னொரு சர்க்கிள் போடுறேன். இதில் எப்படி போடுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன்.
நூல் எடுத்துக்கிட்டு நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நமக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வரணும்னா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் மேலே குத்திட்டேன். குத்திட்டு கீழே இந்த இன்னொரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் குத்தி அப்படியே இழுக்கிறேன். ஓகேவா? இழுத்து குட்டியாக ஒரு லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதில் மேலே இருக்க ரவுண்டில் போட்டு கீழே இழுத்துட்றேன். இழுத்துட்டு இங்கே ஒரு குட்டியாக லாக் போடுறேன். அதே மாதிரி அடுத்தது செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ இதில் குத்திட்டு மறுபடியும் ஒரு லாக் போடுறேன். ஓகேவா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வீல் ஸ்டிச் மாதிரி இருக்கிறத வந்து ப்ளவுஸில் வந்து குட்டியாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். நடுவில் மிரரோ இல்லை ஒரு ஸ்டோனோ ஒட்டினீங்கன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். ஸ்டிச்சஸ் இப்படி தான் போடணும். இதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக யோசித்து என்னென்ன டிசைனில் போட்டால் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ட்ரை பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். உள்ளார ரவுண்டில் குத்தி மேலே நூல் இழுத்து கீழே இழுத்துட்டேன். இழுத்தி குட்டியாக ஒரு லாக் போட்டேன். ஓகேவா? அடுத்ததும் அதே மாதிரி தான் அப்படியே கண்டினியூவாக போட்டிங்கன்னா இப்போ வந்து வெளியில் க்ளோஸ் பண்ணி உள்ளார எப்படி இருக்கும். இதே வந்து உள்ளார க்ளோஸ் பண்ணியிருக்கணும், வெளியில் ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, உள்ளாரேருந்து நீங்கள் குத்தி இழுத்துட்டு வரணும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சர்க்கிள்லேயே 2 ஸ்டிச்சையுமே போட்டு என்கிட்ட காட்டுங்க. நான் இதை முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி அடுத்த சர்க்கிளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்தது ஷேப்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுக்குறேன். எப்போதுமே வந்து டிசைன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா பெரிய டிசைனாகவே பாருங்கள். சின்ன டிசைன்ஸ் எதையும் பார்த்து சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு கை ப்ராக்டிஸ் ஆகும், கை வலிக்காது. ஓகேவா? இப்போயே பழகிடும். அப்புறம் அப்போ தான் ப்ளவுஸ்லாம் வந்து ஈஸியாக போட முடியும். இப்போ குட்டியாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பெருசாக போடும்போது நமக்கு கஷ்டமாக தெரியும். அதனால் எப்போதுமே டிசைன்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க டிசைனாக சூஸ் பண்ணுங்கள். ரோஸ் எதெல்லாம் ஆரிக்கு அதிகமாக டிசைன்ஸ் போடுவோமோ அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் என்ன பண்ணணும்னா நமக்கு ஈஸியாக ட்ரா பண்ணவும் வரும், நமக்கு பார்க்க நீட்டாக ஸ்டிச்சஸும் வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு காட்டிட்டேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும்னு டீட்டெயிலாக ஒரு லைன் போட்டு சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளவு தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நாட் போட போகிறேன். தேங்க்யூ.